இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாப். ஆஹா, ஃபுல் டைமா இப்படி ஃபுல் டைமுக்கு என்ன பண்றீங்க, சோத்துக்கு என்ன பண்றீங்க? நோக்கரி சோடுக்கு நான் பண்ண போறேன். ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபுல் டைம் ஜாபா மாறி இருக்கு. இல்ல புரியல. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகி நீங்க வந்திருக்கீங்க, அதே போல பொதுமக்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பிராண்ட்ஸ் வராங்க சார், சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என் மனசாட்சிக்கு அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் தான் நான் வந்து அதை ப்ரோமோட் பண்ணுவேன் சார். உருட்டு நீ உருட்டு. ஹோட்டல்ல வந்து சாப்பாடு ஆக ஆகும்னு சொல்றாங்க. அப்போஸ் நானும் நிறைய ஹோட்டல் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 90% ஹோட்டல் வந்து ஃபுட் குவாலிட்டியே கிடையாது. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். வருமானத்துக்காக மட்டும்தான் அவங்க இது செய்யறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ரிவ்யூ பார்த்தாக்கா இதுதான் இந்த மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கிற மொபைல் ஃபோன் ஒருத்தவங்க சொல்றாங்க. அதே மொபைல் ஃபோன் சேர்ல இருந்து கீழே போட்டப்பா சுக்குநூறு ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. இது தண்ணியில ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்றேன், இந்த பாரு எதுவுமே ஆகல அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க மொபைல் ஃபோன் இல்லாம வெறும் மொபைல் கேஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்போ இதுல யாரு வந்து மனசாட்சிப்படி ப்ரோமோட் பண்றாங்கன்னு நாங்க நம்புறது? யார நம்பர்னே தெரியல தாசனா. டெம்டேஷனுக்காக தான் பண்றாங்கன்னு தோணுது சார். அங்க போய் பார்த்தா அந்த பிரியாணி அந்த ஆஃபரே கிடையாது. அது ட்ரெண்ட் ஆகணும், அவங்களுக்கு அது மூலியமா ட்ரெண்ட் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இல்ல சார், கண்டிப்பா பணத்துக்காக தான் சார் பண்றாங்க ரிவ்யூவே. ஏன்னா எல்லா ஹோட்டலுமே அவங்க பண்ண ஹோட்டல் எல்லாமே நான் மேக்ஸிமம் சாப்பிட்டு இருக்கிறேன். 90% நல்லாவே இல்லை, ஃபுட்டு குவாலிட்டி இல்லை, ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நான் வந்து ஒரு கடைக்கு விளம்பரம் மாதிரி தான் சார். நான் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை சார், நீங்கள் மக்கள் முட்டாளா இருக்கிறீங்க. நல்லா இருக்கு ஃபுட்டு, நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்றீங்க. தரமற்ற உணவு தரமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க தெரிஞ்சு போச்சு. நீங்க மக்கள் முட்டாளா இருக்கிறீங்க. நீங்க இல்ல நீங்க அந்த கடையில எத்தனை டைம் ரிப்பீட்டடா சாப்பிட்டுருக்கீங்க? இதற்கு இது பதில் இல்லையே. ரிப்பீட்டட் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ஒரு வாட்டி சாப்பிட்டு இருப்பேன். என்னைக்கா ஒரு நாள் அப்படி இருந்திருக்கலாம், அதுக்காக எல்லா நாளும் அதே மாதிரி இருக்கும். ஓ, அப்படியே விஷயம். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போறீங்க, ஒரு நாள் தான் சாப்பிடுறீங்க, தினமும் போய் சாப்பிட்டா போறீங்க. சார் இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டிவ். இப்போ ஃபுட்டுங்கிறது எனக்கு பிடிச்ச பிரியாணி உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எனக்கு பிடிக்காது. ஒன்று பிடிக்கல அப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிக்கல, இது நல்லா இல்லை, இது அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கல, காசும் வேணாம் வீடியோவும் வேணாம் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பிகாஸ் யூ ஆர் ஒன் அமங் அஸ். எங்களில் ஒருத்தரை தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அதனால தான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? ஒன் அமங் அஸ் அப்படிங்கிற போது நாங்கள் உங்களை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம் சார். இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நீங்களே அதை வந்து ஃபேக் பண்ணும்போது அது வந்து தப்பு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லிட்ரலி இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்றாங்கன்னா இந்த வீக் ஒரு ப்ராடக்ட், இந்த வீக் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன், அவங்க யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுட்டாவது அவங்க ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6 months நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதான் ரிவ்யூ தெரியும். 1 dayல உங்களுக்கு ரிவ்யூ தெரியாது, 2 daysல ரிவ்யூ தெரியாது. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. டேய் மாமா, என்னடா இப்படி அரிக்குது? அண்ட் பிராண்ட் இஸ் ஆல்சோ ஃபோர்சிங். என்னடா புத்தலாட்டாது? என்னைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எதில் ஏமாந்து வந்திருப்பேன் அப்படின்னு. என்னடா மண்டை இது? அமேசான் காடுகளிலிருந்து அமேசான் காட்டு மூலிகையில செஞ்சது பிரேசில்ல இருந்து இம்போர்ட் ஆகுது. எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினால் முடி சொட்ட தலையில முடி வளரும்னாங்க. மொட்டை தலையா இருந்தது இப்போ சொட்ட தலையாகி போயிட்டு அவங்க சொன்னதை நம்பி எனக்கு முடிக்கு அதிகமாக செலவு பண்ண இழிச்சா பயில உலகத்தில் நான் தான் நம்பர் 1 இருக்கேன். இல்லை, இப்போ நானே வந்து ஒரு பிராண்டுக்கு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நானே ஒரு பிராண்ட் இருக்கு, சொல்ல விரும்பல, அந்த பிராண்டுக்கு பண்ணேன். ஓகேங்களா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பண்ணும்போது அவங்க ஒருத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. புரிஞ்சதா? எத்தனை சீட்டிங் ப்ரோ உட்காந்தீங்க கேட்டா ஒரே ஒரு சீட்டிங் தான் உட்காந்தேன். நான் அந்த டாக்டர் நம்பர் வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு தான். கேட்டுக்க ப்ரோ, ஒரு எத்தனை வாட்டி உட்காந்தா அது வந்து முடி வளரும்னு கேட்டேன். ஒரு 5-6 சீட்டிங் உட்காந்தா முடி ஓரளவுக்காச்சும் க்ரோ ஆகும்னு சொன்னாங்க. நீங்க ஒரு சீட்டிங் 2 சீட்டிங் உட்காந்தா அது வந்து க்ரோ ஆகுது உங்களுக்கு. எப்படி? நீங்க 10-15 யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டியா?
இதான் சார் ஏமாத்துறது. நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். திரும்ப திரும்ப எத்தனை ஒரு உத்தரவாதம் கொடுங்க, 3 மாசத்துல சரியாயிரும். 3 மாசம் மாட்டுனாடா மானஸ்தர். உங்களால உத்தரவாதம் சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல சார் உத்தரவு தான். ஓகே, உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னா ஏன் இப்படி எங்க உயிரை எடுக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. உயிரை மட்டும் எடுக்கல சொல்லக்கூடாது, அதையும் சேர்த்து எடுத்துட்டீங்க. சோறு இல்லாம கூட இருந்துடலாம் சார், ஹேர் இல்லாம இருக்க முடியல சார். தப்பு இருக்கு சார், நான் தப்பே இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜென்யூன், நான் பேச வரல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 50% கண்டிப்பாக தப்பு இருக்கு. அந்த 50% ஏமாறுறாங்க இல்லையா, அது அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. அவங்க போய் வாங்கினாங்கன்னா அந்த 50% தப்பு அவங்க மேலே தான் இருக்குங்கிறது. சார் திருப்பி அவங்க வந்து ஒரு விக்டிமை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. சார் மக்களை வந்து ஏமாத்துறீங்க நீங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். குளோபலைசேஷனுக்கும் கார்பரேட்டுக்கும் பிறந்த கடைசி குழந்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஃப்ளூயன்சர் எத்திக்ஸ் எங்க போச்சு? இன்னைக்கு ரம்மி விளையாடுறாங்க, இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்றாங்க. எவ்வளவு மேக்கப் பண்ணி எவ்வளவு அதை நியாயப்படுத்தினாலும் தப்பு தான். அப்ப இந்த ஆள் தான பொறுப்பு? சொல்லுடி. அவங்க காட்டுனதுக்கும் நாங்கள் வாங்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. கம்யூனிட்டில மெஜாரிட்டி இல்லாம எப்படி இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? ரிலேட்டிவ் இவங்களோட லைக் ப்ரொமோஷனை பார்த்து ஒரு கிளினிக் போய் அவனுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மார்க் ஆகி இதனால் ஆப்ரேட் பண்ணி. அங்க வந்து ப்ரான்ஸ் சாப்பிட்டேன். ஓகேவா, நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டீங்கல்ல? சாப்பிட்டனால சொல்லிட்டு நான் வீடியோ பார்க்கறேன். இருங்க, அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? நான் மறுபடியும் கேட்கறது காரணம் அந்த வீடியோவோட எண்டில் அதை பத்தின ரிசர்ச்சை நான் சொல்லியிருக்கேன். படத்துல வர மாதிரி டிஸ்க்ளைமரா முன்னாடி போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த வீடியோஸ்ல நாங்க ப்ரோமோட் பண்றது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நீங்க ஒரு டிஸ்க்ளைமரை போட்டீங்க. வர்ற மாதிரி